கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய கிருபையினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் இணைப்பிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு அருமையான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தருடைய நாமத்தினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது என்ற ஒரு வாழ்த்துதலை முதலாவது உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட அன்பு மாத்திரமல்ல, நான் சார்ந்திருக்கிறேன் சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய உடன் சகோதர சகோதரிகள் அவர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே அவர்கள் சார்பாக உங்களோட கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அடியானுக்கு கொடுத்துட்ட இந்த ஒரு மேலான வாய்ப்பிற்காக குமாரன் மூலமாக அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பானது சுவிசேஷ வலையை கொண்டு மீன் பிடித்தல். சுவிசேஷ வலையை கொண்டு மீன் பிடித்தல் என்ற தலைப்பின் கீழாக சற்று நேரம் தேவனுடைய வார்த்தைகளை சகோதரிய எழுத்துக்கள் இருந்து நாம் கவனிக்கலாம். இது ஒரு ரீஃபரன்ஸ் ஆர்டிக்கல். இதோடைய ரீஃபரன்ஸ் நம்பர் பார்க்கும்போது 5554. இந்த தலைப்புக்குரிய ஆங்கிலத்துல பார்க்கும்போது இதனுடைய தலைப்பு எப்படி இருக்குன்னா, கேட்சிங் ஃபிஷ் வித் தி காஸ்பல் நெட். இந்த பாடத்திற்கான ஆதார வசனத்தை வாசிச்சு நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 மற்றும் 19. ஓகே பிரதர். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். ஆம் அன்பானவர்களே, கலிலேயா கடலிலே பிரதானமாக கலிலேயா கடலினுடைய ஒரு பேக்ரவுண்ட்ல அடிப்படையா வச்சதான இந்த ஒரு சம்பவம். அதன் மத்தியில மீன் பிடிக்கிறவர்களாகிய கலிலேயர்களாகிய பேதுரு, யோவான், யாக்கோபு அவங்க கிட்ட என்ன பேசுறாருன்னா, கர்த்தர் அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். இந்த வசனத்தை நம்ம அநேக பாடங்கள்ல நம்ம கேட்டிருக்கக்கூடிய வசனம் தான். அப்ப கர்த்தர் இயேசு அவருடைய வார்த்தைகள் எப்படிலாம் வெளிப்பட்டிருக்கு, அவர் எப்படிலாம் பேசியிருக்கிறாருன்னு நம்ம பார்க்கும்போது சுவிசேஷத்துல குறிப்பா நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் இயேசு அவர் ஓமைகளா பேசியிருக்கிறாரு, உருவக பாஷைகள் அதாவது அடையாள பாஷையில பேசியிருக்கிறாரு, மேலும் அவர் கருகலான வார்த்தைகளை கொண்டு பேசியிருக்கிறாரு. நம்முடைய பாடத்தினுடைய திறவுகோள் வசனத்துல குறிப்பிடப்பட்டதான உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றதான அந்த வாக்கியம் பொதுவாக அவருடைய ஊழியத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயம். அன்பானவர்களே, இங்க குறிப்பிடப்படக்கூடிய அந்த சம்பவம் கர்த்தர் கலிலே கடல்ல அங்க அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார் ஜனங்கள் மத்தியில. ஜனக்கூட்டம் அங்க என்ன நடந்திருக்குன்னா, ஜனக்கூட்டம் நெருக்கி அடிச்சு கொண்டிருந்ததுனால அப்போ ஒரு படகுல ஏறுறார். அதை பத்தின காரியங்கள் லூக்கால பதிவு பண்ணப்பட்டிருக்கு, வசனங்களாக வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 1-11 முடிய. பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்களை அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார்.
அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழித்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபுதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு அங்க ஒரு அற்புதமான ஒரு செயல் செஞ்சிருக்கிறாங்க. ராம் முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டு மீன் கிடைக்காம வந்திருக்கிறாங்க. அப்படியாக இருந்தபோது மீண்டுமாக அவங்களுக்கு அவர் அந்த கடலிலே வலையை வீசும்படியாக சொல்லி அதற்கு உடனடியாக அவங்க கீழ்ப்படிந்தாங்க. அதன் பலன் அவங்களுக்கு படகு நிரம்பத்தக்கதான மீன் கிடைச்சது. அதே நேரத்துல அந்த ஒரு செயலை கண்டு அவங்க பிரமிப்படைந்து அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, போதகர் அவருடைய அந்த செயலை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு, நாம் பாவியான மனுஷங்க, அப்ப அவரோடு கூட பேசுவதற்கோ நிற்பதற்கோ தகுதி அற்றவர்கள் என்ற ஒரு உணர்வோடு பேதுரு மறுமொழியா சொல்றாரு. அப்படி சொல்லும் போதுதான் அதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த படகு அதனுடைய விஷயங்கள் என்னன்னா, பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானால அந்த படகு மீன் தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு படகா இருந்துச்சு. சோ இதன் மத்தியில அந்த பிரசங்கத்தை முடிக்கிறார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. பிரசங்கத்தை முடிச்ச உடனே குறிப்பா இந்த 3 பேர்கிட்ட பார்த்து பேசுறார். என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனுஷங்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். இதுதான் நம்ம ஆதார வசனத்துல மத்தேயுல நம்ம வாசிக்க கேட்டோம். அப்ப இந்த வார்த்தைகளை கர்த்தர் பயன்படுத்தி இந்த மனிதர்களை தம் சீஷர்களை ஆக்கும்படி கர்த்தர் இயேசு அங்க என்ன பண்றாருன்னா, அவருடைய ஊழியத்தை அங்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்போ இந்த மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் என்றதான அந்த வார்த்தைக்கான இன்னும் அதனுடைய கூடுதல் அர்த்தத்தை சகோதரர் விளக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அருமையான ஒரு விளக்கம். ஆமா, எப்படி இது அருமையான விளக்கமா இது நமக்கு இந்த ஒரு காரியங்கள் பொருந்ததுன்னு பார்க்கும்போது, அப்போ சுவிசேஷ யுகத்தினுடைய இந்த ஒரு ஊழியத்தை தான் இந்த மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் என்று சகோதரர் என்ன பண்றாருன்னா, இந்த அம்சங்களை பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஏன்னா அவங்க பாஷையில அவங்களுக்கு எதுதான் தெரியும்னா, மீன் பிடிப்பது மாத்திரமே அவங்களுக்கு தெரிந்த ஒரு தொழில். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து வாயிலாக அவருடைய வாயிலிருந்து மனுஷங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களுக்கு ஒரு புரியாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஆனா இது எந்த அளவுக்கு மனுஷங்களை பிடிக்கிறது என்றது நமக்கு தெரியும். சகோதரர் சொல்லும் போது இது அருமையான ஒரு அம்சத்தை இது குறிப்பிடக்கூடியதா இருக்கு. ஏன்னா பொதுவா மீன் பிடிக்கக்கூடியவங்க மீன் பிடிக்கிறதுல வெற்றி அடையணும்னா அவங்க ரொம்ப கவனத்தோடு அவங்க செயல்படணும், ரொம்ப கவனமா செயல்படணும். அதே போல எவ்வகையான மீன் கடல்ல இருக்குன்னு, அந்த மீன்கள்ல பலதரப்பட்ட மீன்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு கடல் எடுத்துட்டீங்கன்னா அதுல பல வகையான மீன்கள் இருக்கும். அப்போ எந்த மீனை பிடிக்கணும்னா
எவ்விதமான கொக்கிய பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த நாலேஜ் இருக்கணும். ஒரு அடிப்படை சராசரியா ஒரு மீனவருக்கு எந்த மாதிரியான கொக்கிய பயன்படுத்தி மீன் பிடிக்கணும்னு அவருக்கு என்ன பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த கொக்கியில என்ன மாதிரியான இரைய பொருத்தி அத தூண்டில் போடணும்ன்றது கூட அவருக்கு என்ன பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நல்ல தூண்டில் போட்டு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மீனவர் அப்ப இதெல்லாம் அறிஞ்சிருப்பார். அப்போ இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏற்கனவே அவருக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி மீன்பிடி தொழில்ல நேர்த்தியா மீன் பிடிக்கக்கூடிய காரியங்களை பார்த்து கற்று அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா தனியா அவரும் இந்த ஒரு மீன்பிடி தொழில அவர் செய்யக்கூடியவரா இருப்பார். அன்பானவர்களே, அப்போ அவ்வாறே சகோதரர் இதை எப்படி நமக்கு பொருத்தி காட்டுறாருன்னா, அவ்வாறே ஜனங்களிடத்துல பேசக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்கள் சகோதரிகள் அவங்க எப்படிலாம் இந்த ஊழியத்தை செய்யணுன்றதுக்கான அருமையான ஒரு உணர்த்துதல் இந்த ஒரு வசனத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குன்னு பாக்குறோம் அன்பானவர்களே. அப்போ இந்த யுகத்தினுடைய பெரும்பாலான வேலைகள் நம்ம எந்த யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா இந்த சுவிசேஷ யுகத்துல இந்த யுகத்தினுடைய பெரும்பாலான வேலைகள் இது எப்படி இருக்குன்னா ஒரு தனிப்பட்ட வேலையாகவே இருந்திருக்கு. ஆமா, இந்த விஷயத்துல பார்க்கும்போது அப்போஸ்தலர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பூமிக்குரிய வருகையினுடைய முடிவு பாகத்துல அவரு ஒவ்வொருவரையுமே உலகெங்கும் பரம்பி இந்த ஒரு ஊழியத்தை செய்யும்படி அவங்கள பிரித்து விட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கும் கூட பார்க்கும்போது இந்த அழைப்பு பொதுவாக இந்த அழைப்பிற்குரிய விஷயங்கள் நாம ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட விதத்துல தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செஞ்சிருந்தாலும் இந்த அழைப்புக்குரியதான இந்த விஷயத்துல அவரவருக்கான ஊழியங்கள் என்று இருக்கு. அது அவங்கவுங்களுடைய தாளந்துகள் அடிப்படையில தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகள் அடிப்படையில அந்த ஊழியத்தின் சுவிசேஷத்தின் ஊழியத்தை நாம் அனைவருமே செய்ய வேண்டியது இது நம்மேல் விழுந்ததான ஒரு கடமை இல்லையா? அப்ப அன்பானவர்களே, இது இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றார் சகோதரர். அந்த சகோதரர் அந்த சகோதரி அவங்க அந்த ஊழியத்தை செய்வாங்க அப்படியாக நாம ஒவ்வொருத்தருமே நினைக்கிறதுக்கு இங்க நமக்கு என்ன இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. அப்போ இதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே எப்படி ஒரு மீனவர் அந்த மீன்பிடி அந்த கொக்கியில எப்படி அந்த ஒரு தூண்டில்ல அந்த இரையை வச்சு அந்த மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான ஞானத்தோட அவர் செயல்படுறாரோ அப்ப நம்முடைய விஷயத்துல இன்னைக்கு மனுஷங்களை பிடிக்கக்கூடிய விஷயத்துல சகோதரர் சொல்லும் போது இந்த சுவிசேஷ ஊழியத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான ஞானம் அது எங்க இருந்து கிடைக்குதுன்னா உங்களுக்கு தெரியும், தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற அருமையான அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். அந்த ஞானத்தை நாம் என்ன பண்ணணும், நாம ஒவ்வொரு நாளும் தேட வேண்டியவர்களா இருக்கும். அந்த ஞானத்தை வச்சுதான் இந்த ஊழியத்தை செய்யணுமே தவிர மாறாக நம்முடைய சொந்த ஞானத்தை நாம் பயன்படுத்துவது என்பது அது நமக்கு என்ன பண்ணுன்னா ஆபத்தை கொண்டு வந்துடும். அப்ப அதனாலதான் சகோ சொல்லும் போது பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானத்தை தேடி ஜனங்களுக்கு உதவியா இருக்கும்படிக்கு சுவிசேஷத்தினால பிடிக்கப்படும்படியாக இந்த வகையில தான் நம்ம என்ன பண்ணணும், செய்தி அளிக்கணும். அதாவது இதுல பேசக்கூடிய சகோதரர்களும் சரி, பொதுவாகவே அறுவடை ஊழியங்கள்ல பிரதானமா யார் தான் தெரிவாங்கன்னா அங்க சப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய சகோதரர், பின்னாடி இருந்து செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு தெரிய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிரதானமா பார்க்கக்கூடிய அந்த சகோதரர் அவரு மிக முக்கியமா அங்க வந்து கவனிக்கக்கூடியதான சகோதர சகோதரிகள், புதிதா சத்தியம் கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி உதவியா இருக்கும்படி இந்த ஒரு சுவிசேஷத்தை பத்தி நன்கு புரிஞ்சு தெளிஞ்சு அவங்க பேசணும்னு சொல்றாரு. அப்படி செய்தி அளிக்கக்கூடிய ஒரு சகோதரர்களா இருக்கணும். இதை குறிச்சு நம்ம புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம்.
1 கொரிந்தியர் 9:16. ஒன்று கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்போஸ்தலன் பவுல் இதை உணர்ந்ததுனாலதான் கொரிந்தியருக்கு இந்த வார்த்தைகளை எழுதுறார். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அப்ப இன்னைக்கு நீங்க நானு சுவிசேஷத்தை சிலர் வார்த்தையினால பிரசங்கிச்சுட்டு இருக்கிறோம், சிலர் வாழ்க்கையினால பிரசங்கிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி நாம பண்றதுனால நமக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னா கண்டிப்பா மேன்மை பாராட்டுறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா இது கடமை, இது நம்மளுடைய டியூட்டி. தேவன் இதுக்குத்தான் நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, உலகத்துல இருந்து வேறு பிரிச்சு எடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இதை குறிச்சு நாம மேன்மை பாராட்ட முடியாது. அப்படி நம்ம சுவிசேஷத்தை இப்படியான ஒரு தெய்வீக ஊழியத்தை கொடுத்து நம்மள தேவ ஊழியர்களா நியமிச்சிருக்கிற கூடிய விஷயத்துல நாம இந்த ஊழியத்தை அசட்டை பண்ணிட்டு நாம நம்முடைய வாழ்க்கையில நம்ம கவனம் மட்டும் இருந்தோம்னா, கவனமற்று மற்ற காரியங்களை ஈடுபட்டிருந்தோம்னா, சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்காம இருந்தோம்னா எனக்கு ஐயோ சொல்றாரு. அன்பானவர்களே, அப்போ ஏதோ ஒரு வகையில தேவனுடைய நல் வார்த்தைகள் அது புதிதா பாடத்தை கேட்கக்கூடிய சகோதர சரிகள் அவங்களுக்கு போய் சேரும்படியாக நம்முடைய தாளந்துகள் மூலமாக நாம அந்த ஊழியத்துல நம்முடைய பங்கெடுப்பு எடுக்கணும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்பட்டு அவர்களுடைய அந்த நன்மைக்காகவும் நாம் என்ன ஆகணும், அது விசேஷமாக சபை சார்ந்த ஊழியங்கள்ல நம்முடைய பங்கை அது அடையாளப்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கு. அப்ப இந்த ஒரு விஷயங்களை இங்க சகோதரர் பேசிட்டு தொடர்ந்து சொல்லும் போது சுவிசேஷ யுகத்தினுடைய வேலையை குறிப்பிடக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது கர்த்தர் பேசிட்டார் இல்லைங்களா, இந்த மீன் வலை பத்தின இந்த ஓமை. இந்த விஷயங்கள் இது கடந்த 18 நூற்றாண்டுகளாக உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷ மீன் வலையானது அது விரிக்கப்பட்டு வருதுன்னு சொல்றாரு. நாம சகோதரர் காலத்துல சகோதரர் இதை 18ஆம் நூற்றாண்டோடு அவர் எழுதின காலத்தை ஒப்பிட்டு பேசுறாரு. ஆனா நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம் 21ஆம் நூற்றாண்டு. அப்படின்னா நாம புரிஞ்சுக்கலாம், இந்த 21ஆம் நூற்றாண்டு காலமாக இந்த ஒரு சுவிசேஷ மீன் வலையானது இன்னமும் இந்த உலகம் என்னக்கூடிய இந்த கடல்ல இந்த ஒரு வலையானது விரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கு. அப்போ அப்படி வீசினாலும் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இப்ப நம்ம எல்லாரையுமே இன்னைக்கு பிடிச்சிட்டோமா, இந்த வலையை வீசி எல்லாரையுமே பிடிச்சிட்டோமா, எல்லா மனிதர்களும் இந்த வலைக்குள்ள வந்துட்டாங்களா? அதே மாதிரி இப்ப ஒரு கடல்ல போய் ஒரு மீனவர் எடுத்துட்டு போய், ஏன்னா உலகன்ற ஒரு பெரிய கடல்ல எல்லா மீன்களையும் பிடிச்சிட முடியுமான்னா அது போலத்தான் சகோதரர் சொல்லும் போது இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷ மீன்களை விரிக்கப்பட்டு வந்திருந்தாலும் எல்லா மீன்களையுமே இன்னும் பிடிக்கவில்லை. அப்படின்னா தேவ தயவு அது காண்பிக்கும்படியாக விசேஷமாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு வகுப்பாரை விசேஷமாக இந்த பூமியில குறிப்பிடப்பட்டதான பகுதியில மட்டுமே இந்த வலையை விரிக்கும்படியாக தேவன் திரும்ப செஞ்சிருக்கிறார். அப்ப இந்த ஊழியங்கள் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லா வேத மாணவர்கள் இந்த ஊழியங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா தேசங்களிலும் இந்த சுவிசேஷமானது போயிட்டு இருக்கு. ஆனா சகோதரி இங்க சொல்றாருன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டுமே இது விரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு இந்தியான்ற ஒரு தேசத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தேசத்துல அப்ப எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்கு, எவ்வளவு மாநிலங்கள் இருக்கு. ஆனா எல்லா மாநிலங்களிலும் இந்த ஒரு ஊழியங்கள் பரவலா இருக்கான்னா இல்ல. குறிப்பா பார்க்கும்போது சவுத்துல மட்டும்தான் இந்த சுவிசேஷமானது அதிகமாக போய் சேர்ந்திருக்கிறதுக்கான கிருபை தேவன் நமக்கு பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா? அன்பானவர்களே, அப்ப இந்த விஷயத்துல இந்த ஒரு வலையானது விரிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. இந்த வலை முழுவதுமாக நிரம்பி வரும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாருன்னா அந்த நிரம்புதலுக்கு பின்னாடி இந்த யுகத்தினுடைய முடிவுல இந்த பிடித்த மீன்களை பிரித்தெடுக்கக்கூடிய
வேலையை அப்ப செய்வார். அப்படி செய்யும்போது அது எப்படி செய்வார்னா, பிடிச்ச மீன்கள், நிறைய மீன்கள் அந்த வலையில பிடிச்சிருந்தாலும் தகுதியற்ற மீன்களை அவர் என்ன பண்ணுவாருன்னா, தகுதியற்ற சிலவற்றை மீனும் என்ன பண்ணுவாரு, அதே கடல்லையே தூக்கி போட்டுருவார். மத்த மத்த ஒரு விஷயங்களை, அவருக்கு தேவையான மீன்களை தக்க வச்சுக்குவார். அப்ப இந்த யுகம் முழுவதிலுமே இந்த சுவிசேஷத்தினால இழுக்கப்பட்ட சிலர் தேவனுடைய ஊழியங்கள்ல பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்காங்கன்னா, தேவனுடைய பார்வையில பொருத்தமற்றவங்களா இருக்கிற சிலர். நமக்கே படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இந்த யுகம் முழுவதிலுமே சுவிசேஷத்தினால இழுக்கப்பட்ட சிலர் தேவனுடைய வேலையில பொருத்தமற்றவர்களாக காணப்படுறான்னு சொல்றார். தேவன் அவங்கள குறிச்சு சொல்லும்போது, சகோதரர், தேவன் தேர்ந்தெடுக்க விரும்பாத தன்மை கொண்ட மீன்களா இருக்கிறாங்க சொல்றார். ஆக அப்படிப்பட்டவர்கள் அவங்க தங்கி இருக்கும்படி அவர் அவர்களுக்கு காரியங்களை மிகவும் தெளிவாக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அடிப்படையா இந்த ஒரு சத்தியங்களை கேட்டிருக்கலாம், பாபிலோனை விட்டு வெளியே வந்திருக்கலாம். ஆனாலும் தொடர்ந்து தேவனுடைய பலமான ஆகாரமாகிய இந்த சத்தியத்தை கேட்டு பலம் கொண்டு அந்த அர்ப்பணிப்புக்குள்ளாக தங்களை அர்ப்பணிச்சு அந்த சபை வாய்ப்புக்கே உரியதான தகுதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு அவங்க என்ன பண்றது இல்ல, கடந்து போகிறது இல்ல. மாறாக எப்படி பாபிலோன்ல அங்க பெயரளவிலான கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்களோ, அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் பெயரளவிலான புது சிருஷ்டிகளாகவே தங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க இங்க வந்தாலும் அவங்களுக்கு இந்த சத்தியம் என்ன ஆகுறது இல்லைன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல புரியறது இல்லை, விளங்குறது இல்லை. புரிஞ்சு விளங்குனாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பை கொண்டு போவாங்க. ஆனா அவங்க அந்த காரியங்களை தெளிவா புரிஞ்சு கொள்றது இல்லை. அதற்கு மாறாக சகோதரர் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்டவர்கள் சத்தியத்தை தள்ளி விலகும் பொருட்டு சில பாடங்களை அவங்களுக்கு முன்னாடி எப்படி வைக்கிறாருன்னா, கருகளா வைக்கிறாராம். அவங்களாகவே இந்த சத்திய ஓட்டத்துல இருந்து விலகி போகும்படி, சத்தியத்தை தள்ளி வைக்கும்படி சில பாடங்களை கருகளா வைக்கிறாங்க. இது ரொம்பவே கேட்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப தேவன் இப்படிப்பட்டதான விஷயங்களை தற்காலத்துல செஞ்சிட்டு இருக்கிறார். அப்ப இந்த அறுவடை வேலையினுடைய இயல்பை பத்தி அடுத்த சகோதரர் ஒரு துணை தலைப்பா பேசுறாங்க. அப்ப அதை குறிச்சு பார்க்கும்போது இப்படிதான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் சுவிசேஷ யுக முடிவுல மட்டுமே சில வகையில பொருந்துவதாக காணப்படக்கூடிய கர்த்தருடைய ஜனங்களை மனுஷரை பிடிப்பவராக குறிப்பிடக்கூடிய இந்த விஷயத்துல இந்த மீன்வலை ஊமையை தவிர மற்ற சில வேலைகளும் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சுவிசேஷ வலையை கொண்டு மீன் பிடிக்கக்கூடியதான இந்த ஒரு ஓமை, அது மாத்திரமல்ல மற்ற சில வேலைகளும் இங்க இருக்குன்னு சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்குமே பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு வேலை, அது இன்னைக்கு இந்த நாளில வாழக்கூடிய ஜனங்களுக்கு, அதாவது சுவிசேஷ யுகத்தினுடைய கடைசி பாலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற பொதுவான வேலைகள் இருக்குன்னு சொல்றாரு. அதை பத்தி சகோதரர் சொல்லும்போது அதுல குறிப்பா அந்த ஊழியத்தை பத்தி எங்க பேசியிருக்கிறாருன்னா, வசனமா வாசிக்கலாம். ஏசாயா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய வாசிக்கலாம். ஏசாயா 61 அதிகாரம் 1 முதல் 3 வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதி சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும்,
அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் ஏசியா தீர்க்கதரிசி மூலமா எழுதப்பட்டிருந்தாலும் இதனுடைய நிறைவேறுதல் கர்த்தருடைய முதலாம் வருகையில அவருடைய அந்த தொழுகை கூடத்துல கர்த்தர் ஏசியா தீர்க்க தரிசனத்தை எடுத்து வாசிச்ச போது நிறைவேறினதை நமக்கு தெரியும். அப்போ இப்படியாக சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லும்போது இது விசேஷமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவையே அடையாளப்படுத்தக்கூடியதான அந்த வார்த்தை. அப்போ இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சறுக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைமையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவரை குறித்து பேசப்பட்ட இந்த ஒரு விஷயம். இன்னைக்கு கிறிஸ்து வகுப்பார் ஆகும்படி அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு அப்போ முதல்ல அவருக்கு இந்த வசனம் அப்ளை ஆகுது. பின்பு அந்த தலையின் சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிற விசேஷமாக சுவிசேஷ 7 காலகட்ட சபையில வாழக்கூடிய பரிசுத்தவான்களுக்கும் இந்த வசனம் என்ன ஆகுங்க அப்ளை ஆகுது. அப்ப இந்த ஒரு வேலையைத்தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் தற்காலத்துல. அப்ப கர்த்தர் இயேசு அங்க சம்பவத்தப்போ பார்க்கும்போது அந்த கடற்கரையில ஜனங்கள் இடத்துல பேசும்போது அவர் சில கருத்துக்களை முன்னாடி வச்சு பேசுறாரு. மேலும் சில உவமைகளை முன்னாடி வைக்கிறாரு. அந்த உவமைகளை அவங்களால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுதான்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா சீஷர்களே இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் சில உவமைகளுடைய காரியங்களை தனித்து வந்துதான் ஆண்டவரிடத்துல கேட்டு புரிஞ்சுக்கின்றாங்கன்னு சொல்லும் போது பொதுவான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையினுடைய அந்த உவமையின் காரியங்களை புரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இல்லை. இப்போ உதாரணமாக கர்த்தர் இயேசு அவருடைய நாட்கள்ல முதலாம் வருகையில அவரை பின்பற்றினவங்க மத்தியில ஒரு வசனத்தை பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாருன்னா மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிச்சு அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாது இருந்தால் அவர்களுக்கு ஜீவன் இல்லை என்ற ஒரு வார்த்தை அங்க பேசினார். அப்ப இந்த ஒரு போதனையை கேட்ட அவரை பின்பற்றும்படியா வந்த சீசர்கள் மத்தியில கூட என்ன ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் பேரு இது கடினமான உபதேசம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த போதனையை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆக அவங்களால என்ன பண்ண முடியலன்னா தொடர்ந்து அவரோட அந்த சீசத்துவ பாதையில என்ன பண்ண முடியலன்னா போக முடியல. அப்போ அவர் பேசின அந்த வார்த்தைகளை அவங்க நேரடியா எடுத்துட்டதுனால யூத முறைமையின்படி ரத்தத்தின் காரியங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா புசிக்க கூடாது யூத சட்டத்தின்படி. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க தவறான விதத்துல. ஆனா நமக்கு தெரியும் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய கடைசி பாகத்துல அவருடைய மாம்சம் எதுக்கு அடையாளமா இருக்கு, ரத்தம் எதுக்கு அடையாளமா இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு அந்த மாம்சத்திலையும் அந்த ரத்தத்திலையும் பானம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கூட வச்சிருக்கிறார். ஆனா அன்னைக்கு அவரை பின்பற்றும்படியான சீஷர்கள் மத்தியில அவரிடத்துல அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு கடினமான உபதேசம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கிருந்து வெளியே போயிட்டாங்க அவரை விட்டுட்டு. அப்போ அது சகோதரன் இந்த இடத்துல மேற்கோள் காட்டி பேசும்போது அவர்களால இனி அவரோட நடக்க முடியாம போனதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சுவிசேஷ வலையில இருந்து அவங்களாவே வெளியே போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த யுகம் முழுவதும் கர்த்தர் ஒரு பக்கம் மீன் வலையில மீன்களை சேர்த்து கொண்டே வராரு. ஆனா தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மாபெரும் பணி இந்த யுக முடிவுல தான் என்ன ஆகும், அது நிறைவடையும்.
அப்ப இந்த யுக முடிவுன்னு சொல்லும்போது அந்த ஒரு காலத்தை பத்தின ஒரு விஷயம் இன்னும் அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறதுனால இன்னும் அது என்ன ஆயிட்டு இருக்கு, நீண்டு கொண்டே போய்கொண்டு இருக்குன்னு பாக்குறோம் அன்புக்குரியவர்கள். அப்ப அந்த யுக முடிவுல அது நிறைவடக்கூடிய விஷயங்களா இருக்கு. அப்ப இந்த யுகத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த சுவிசேஷ வலையில பிடிக்கப்படுவாங்க. ஆமா, அப்படின்னா தேவ திட்டத்துல தேவன் அவருடைய ஜனங்களா விசேஷமாக பரலோக ராஜ்யத்துக்குரியதான அந்த ஒரு சபை அப்படின்ற அந்த ஒரு எண்ணிக்கை குறிச்சு தேவன் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த 1,44,000 என்ற எண்ணிக்கை அது சேரும் வரைக்கும் இந்த ஒரு பணியானது கடந்து கொண்டே போயிட்டு இருக்கோம், தெரியும் இல்லைங்களா? அப்ப இந்த யுகத்துல இப்படியாக நான் பார்க்கும்போது இந்த சத்தியத்தினுடைய செல்வாக்கின் கீழே அதிக அளவிலோ அல்லது குறைந்த அளவுலயோ என்ன பண்றாங்கன்னா இந்த சத்திய பாதையில வரக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் இந்த அழைப்புக்குரிய இந்த ஒரு காரியங்களை கேட்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்திருந்தாலும், ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் சகோதரர் சொல்லும் போது அவங்க ராஜ்யத்துக்குரிய அந்த தகுதியை அவங்க என்ன பண்றது இல்லைன்னா அடையறது இல்லை. அதாவது அவங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் என்ன பண்றது இல்லைன்னா உறுதிப்படுத்துறது இல்லை, அல்லது அந்த உண்மை உள்ள வகுப்பாராக போறது இல்லை. அப்ப அப்படிப்பட்டவர்களிடத்துல தேவன் அவர் உடனடியா அவரு இரக்கமற்ற தன்மையை காண்பிக்கிறாரா? அப்படி அவங்க சபை வாய்ப்புக்கு உரியவங்களா இல்லாதபடிக்கு அல்லது அவரு விரும்பக்கூடிய அந்த மீனாக இல்லாததுனால அப்படிப்பட்டவங்களை இரக்கம் இல்லாம அவரு பாக்குறாரா? இரக்கம் இல்லாத தன்மையை அவங்க மேல காண்பிக்கிறாரான்னா சகோதரர் என்ன சொல்றாருன்னா அப்படிப்பட்டவங்களை அவங்களுக்கு பொருந்தாத அந்த இடத்துல இருந்து அவங்கள ஒதுக்கி வைக்கிறார். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? சோ தேவன் அவங்கள அதுக்காக முற்றிலுமா அவங்கள நிராகரிக்கல. அதே நேரத்துல அந்த சபை வாய்ப்புக்குரிய தகுதியை அவங்க நிரூபிக்காத பட்சத்துல அப்ப அந்த பொருந்தாத இடம் அப்படின்னும் போது அதுதான் சபையினுடைய காரியம். அப்போ அதுல இருந்து அவங்கள ஒதுக்கி வைக்கிறார். அப்ப இந்த ஒரு ஒப்பீடை நம்ம இந்த விஷயத்த உடனே நம்ம எப்படி எடுத்துக்க கூடாது? இதை பூரணமான ஒரு விஷயத்தோட நம்ம குறிப்பிடக்கூடிய விஷயங்களாக நம்ம நினைக்க கூடாது சொல்றாரு. நாம் அனைவருமே அந்த பூரண அன்பின் இலக்கை அடைவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா இதே அழைப்புக்குள்ளாக நமக்கு தெரியும் சபை வகுப்பாரும் இருக்கிறாங்க, திரள் கூட்டம் இருக்கக்கூடிய கிரேட் மல்டிடியூட் வகுப்பாரும் இருக்கிறாங்க, அதே போல இரண்டாம் மரணத்துக்கு போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா அப்போ இதுல யாரு தகுதி உள்ளவங்களோ அந்த தகுதி உள்ளவங்க மாத்திரமே அந்த வாய்ப்புக்குரியவர்களாக என்ன பண்ண முடியும், கடந்து போக முடியும். அப்போ இது நம்மளை நாமளே நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம். சகோதரர் சொல்லும் போது அப்ப இந்த விஷயத்துல இந்த ஒரு உதாரணம், இந்த சுவிசேஷ வலையை கொண்டு மீன்பிடித்தல் என்பதான இந்த ஓமையினுடைய காரியங்களை நாம எப்படி அனலைஸ் பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா சகோதரர் என்ன சொல்றாருன்னா இத இப்ப இன்னைக்கு மீன் பிடிக்கிறாங்க, அந்த மீன் பிடிக்கிறது போல நாம நேரடியா இதை அர்த்தம் எடுத்துக்கிட்டோம்னா இது சரியா பொருந்தாது. இப்ப மீனை பிடிக்கிறவரு மீன் பிடிக்கிறது போல ஒரு நிஜத்துல ஒரு மனுஷரை பிடிக்க முடியுமா? தூண்டில் அல்லது இழுவை வலை இந்த மாதிரி போட்டு மீனை தண்ணீர்ல இருந்து எடுத்து அப்படி எடுக்கும்போது கண்டிப்பா அந்த மீனுக்கு எப்படி இருக்கும்னா அது வலி நிறைந்ததா இருக்கும், வேதனை நிறைந்ததா இருக்கும். அப்படி எடுத்து அந்த வலையில இருந்து எடுத்த அந்த மீன் அது எந்த விதத்திலயும் அது என்ன ஆகிறது இல்லைன்னா கனப்படுத்தப்பட்ட நிலைமைக்கு போறது இல்லை. அந்த மீனை பிடிக்கிற மீனவர் அது அவருடைய தொழில். அப்ப அந்த மீனை என்ன பண்ணுவார்னா அவர் பிடிச்சி அதை சந்தைப்படுத்தி அதன் மூலமா அவருடைய வாழ்வாரத்தை என்ன பண்ணிக்கிறாரு, அதை பார்த்துக்கிறார்.
அப்ப வாங்கக்கூடிய மனுஷர்களும் அந்த மீன் மேல இறக்கம் வச்சு மறுபடியும் அதை கொண்டு போய் கடல்ல விட மாட்டாங்க. மாறாக அது அவங்களுடைய சரீரத்துக்கு தேவையான ஒரு உணவா பயன்படுத்தி அதை அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அதை அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்ப இந்த விஷயத்துல நாம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அந்த பொதுவான அந்த மீன் எவ்விதத்திலும் கடல்ல இருந்து பிடிச்சு அது எவ்விதத்திலும் கனப்படுத்தப்படுறது இல்லை. ஆனா இந்த சுவிசேஷ மீன் பிடித்தல், சுவிசேஷ வலையின் மூலமான மீன் பிடித்தல், அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கும்போது, அது இந்த உதாரணத்தை நம்முடைய ஆண்டவர் அங்க பேசும்போது, இப்படியாக இன்னைக்கு இந்த உலகத்துல, உலகம்ன்ற இந்த கடல்ல நாம கூட இருந்தோம். அப்ப நம்மளையும் ஆண்டவர் அந்த கடல்ல இருந்து நம்மள பிடிக்கிறாரு. அப்ப பிடிச்சு இன்னைக்கு நம்மள அவரை பின்பற்றும்படியா, அதாவது அந்த ராஜ்யத்துக்குரிய மனிதர்களா ஆகும்படியாக இன்னைக்கு நம்ம என்ன பண்றாரு, பிரித்து எடுத்திருக்கிறார் அவருடைய வலையின் மூலமா, இந்த சுவிசேஷ வலையின் மூலமா. அப்படி பிரித்து எடுத்ததுனால இப்போ நாம கூட இது பிடிச்சதுக்கு அப்புறம் நாம இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில நம்ம கடந்து போகும்போது, நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆஹ் துக்கங்களை, சோர்வுகளை, பாடுகளை, உபத்திரவங்களை, கஷ்டங்களை நாம என்ன பண்ணிட்டு இருப்போம், இந்த ஒரு சுவிசேஷ ஊழியத்தை நிமித்தமா அனுபவிச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா? எப்படி அன்னைக்கு அந்த அந்த மீனானது அது பிடிக்கப்பட்டு, ஆனாலும் அந்த மீன் மூலமாக ஒரு அருமையான ஒரு உணவாக ஒரு மனுஷனுக்கு அது என்ன ஆகுது, பயன்படுது. அதே போல இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்துல தேவன் நம்ம ஒவ்வொருவரையுமே நம்மளை பிடிக்கிறதுனுடைய நோக்கம் நமக்கு சரியா புரிஞ்சிச்சுன்னா, சகோதரர் என்ன சொல்றாருன்னு, அப்படி பிடித்தெடுத்து நம்மை அவருடைய ஊழியத்துல பயன்படுத்துவதன் மூலமாக இன்னைக்கு நம்ம மூலியமாக அநேகரை இந்த சத்தியத்துக்குள்ள தேவன் என்ன பண்றாரு, இழுத்துட்டு வர்றாரு. இந்த சுவிசேஷ வலைய நாமளும் விரிச்சு இன்னைக்கு அநேகரை என்ன பண்றோம், இந்த சுவிசேஷ வலை எனக்கூடிய வலையை விரிச்சு இன்னைக்கு அநேக தேவன் விரும்பக்கூடிய ஜனங்களை இழுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு வச்சிருக்கிறார். நாமளும் அப்படித்தான் வந்தோம். அப்ப நாம இந்த ஒரு ஊழியத்தை செய்யும் போது நாம நம்மளை மறைத்து கொண்டு நம்மை கையாளுகிறவர்களுக்கு பொருந்தும்படியாக தேவனுடைய வார்த்தையினுடைய அம்சங்களை இறையை வீசுவது போல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வலைக்கு தனியா மதிப்பு கிடையாது இல்லைங்களா? அப்போ தேவன் தான் அந்த வலையை வீசுகிறவர்களுக்கும் மதிப்பு கிடையாது. இப்ப இன்னைக்கு நம்ம இந்த வலையை கொண்டு போய் நம்ம வீசுறோம் அப்படின்னா, அந்த வலை என்பது தேவனுடைய வார்த்தை. அப்போ வீசுகிறவர்களாகிய நமக்கு அதுல என்ன இல்லை, மதிப்பு கிடையாது. அது நம்முடைய ஊழியம், நம்முடைய கடமைன்னு பார்த்தோம். அப்ப அந்த அந்த சத்தியம் எனக்கூடிய சுவிசேஷ வலைய நம்ம வீசும் போது, அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது வேறொரு இடத்துல இன்னொரு கோணத்துல சொல்வாரு, ஆஹ் நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செஞ்சார் சொல்வார். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாய்ப்புகள், தருணங்கள், தாளந்துகளை நாம பயன்படுத்துறோம்னா அதுக்கு பின்னாடி நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான அருமையான அந்த ஞானம், தேவன் நமக்கு கொடுத்துற அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தாளந்துகளுக்கும் உரிமையாளர் யாருன்னா தேவன் தான். அப்ப இது எல்லாமே நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரங்கள் என்று மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம நினைச்சுக்கலாம். அப்படி நினைச்சிட்டு அப்போ இதை நம்ம கையாளும் பொழுது, இந்த வலைய, சுவிசேஷ வலைய நம்ம கையாளும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அருமையான காரியங்களை, அம்சங்களை நம்ம போட்டு இறைகளை வச்சு நம்ம என்ன பண்ணணும், மனுஷர்களை பிடிக்கணும் சொல்ல. அப்ப இந்த ஒரு நிகழ்காலத்துக்கு நம்ம வரலாம்னு சொல்லிட்டு இந்த தற்காலத்தினுடைய சூழ்நிலைகளை பத்தி பேசுறாரு. அப்ப இந்த நிகழ்காலம் என்று சொல்லும் போது நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய கடைசி பாகம். அப்ப இந்த சுவிசேஷ செய்தி அது இன்னைக்கும் அனுப்பப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுட்டு, மீன்கள் அனைத்தும் பிடிக்கப்பட்டாச்சா, சுவிசேஷ வலை கடற்கரைக்கு இழுக்கப்பட்டாயிடுச்சா, ஏற்றுக்கொள்ளப்பட வேறொன்றும் அங்கே இல்லையா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வரும். அப்படி கேள்வி வந்தா அப்படின்னா சகோதரர் என்ன சொல்றாருன்னா, நாம இன்னும் முழுமையா தேவ திட்டத்தினுடைய காரியங்களை புரிந்து கொள்ளல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த யுகத்தினுடைய அறுவடை கீழே தான் நம்ம இருக்கிறோம்.
முழுமையா யுகத்தினுடைய முடிவு இல்லாவிட்டாலும் இது மிக சமீபத்துல. ஆமா. அப்ப இன்னும் ஏன் இந்த ஒரு பிடிக்கிற வேலை நடந்துட்டு இருக்குன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அப்ப அந்த காலத்துக்கு முன்பாக இந்த ஒரு பணியானது அது நிறைவு பெறும். அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில தற்கால பரிசுத்தவான்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை குறிச்சு சகோதரர் சொல்லும்போது, அப்ப இந்த யூத யுகத்தினுடைய அறுவடை நோக்கி நம்ம பார்க்கும்போது இதனுடைய காரியங்கள், இத சகோதரர் எப்படி ஒப்பிட்டு பேசுறாருன்னா, முதலாம் வருகையில அங்க ஒரு அறுவடை நடந்துச்சு, யூத யுக அறுவடை. எப்படி நடந்துச்சுன்னா, கர்த்தர் இயேசு கிபி 29ல அவரு உடன்படிக்கை பண்ணி ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. கிபி 33ல அவருடைய சிலுவை மரணம் நடந்துச்சு. பின்பு கர்த்தர் இயேசு பரமேறி போனாங்க. கிபி 70ல அங்க தேசம் தீக்கிரையாகப்பட்டுச்சு. அதோட யூத யுகமானது முடிவுக்கு வந்துச்சு. அப்போ இப்படியாக நாம் பார்க்கும்போது இதை எப்படி சகோதரர் ஒப்புமைப்படுத்துறாருன்னா, அங்க கர்த்தருடைய முதலாம் வருகையில 40 வருஷம் அந்த ஒரு காலங்கள் அந்த இடத்துல நடந்தது. அதாவது அந்த காலப்பகுதியானது அப்படியாக இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய முதலாம் சோதனையினுடைய விஷயங்களை ஒப்பிட்டு சொல்லும்போது அங்க ஒரு 40 நாட்கள், அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா அந்த 40 வருஷம். அப்ப இதை எப்படி ஒப்பிட்டு பேசுறாருன்னா, இது விசேஷமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து 1874 2ஆம் வருகையிலிருந்து அதுல இருந்து 40 வருஷத்தை நம்ம கணக்கு பண்ணனா, சகோதரர் எதிர்பார்த்த வருஷம் ஆகிய 1914 சபையானது நிறைவடையும் என்ற அந்த ஒரு பகுதியை அவரு குறிப்பிடுறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படியாக நம்ம இந்த ஒரு காலங்களை நம்ம கண்ணாடி நம் கண் முன்னாடி வச்சு நம்ம இதை கவனிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் புரியும். இது ஆபகுக் தீர்க்க தரிசனத்தினுடைய அடிப்படையில தான். அது தாமதித்தாலும் அது கண்டிப்பா என்ன ஆகும், நிறைவேறும். ஆனாலும் தாமதிக்காது. அப்ப தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒரு நோக்கம் இருக்கு. அவருடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கக்கூடியதான அந்த காலத்தினுடைய விஷயங்கள்ல தேவன் அதனதன் காலங்கள்ல அதனதன் காரியங்களை நேர்த்தியா செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிறபடினால, அப்படி தேவன் நிர்ணயித்ததுனால தான் இன்னைக்கு நாம இந்த சபை வாய்ப்பு எனக்கூடியதான வாய்ப்புக்குள்ள இன்னைக்கு 2025ல நம்ம இந்த அழைப்புக்குரியவர்களாக ஓடும்படியான ஒரு வாய்ப்பு நம்ம பெற்றிருக்கிறோம். ஒருவேளை சகோதரர் 1914ல எதிர்பார்த்த வண்ணமாக அங்க சபையினுடைய நிறைவேறுதல் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பா என்ன இருக்கும், முழுமையா நம்ம அந்த வாய்ப்பிலே இருந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா? அப்ப அன்பானவர்களே, நாம இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது நமக்குள்ள வர வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவன் இந்த சுவிசேஷத்தினுடைய நிறைவினுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம கையில வச்சிருக்கிறார். அதாவது இந்த கிரீட வாய்ப்பை இழந்தவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாம் அனைவருமே நாம அந்த கிரீடத்தை உறுதியாய் பற்று கொண்டவர்களாக இந்த வாய்ப்பை நம்ம ஓடி முடிக்கும் பட்சத்துல இந்த ஒரு வாய்ப்பினுடைய காரியங்கள் அது துரிதமாக நிறைவேற முடியும். அப்ப இத தேவன் அதை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களை கூட நம்ம கையிலே கொடுத்துட்டார். நாம அந்த நல்ல மீன்களாக, கர்த்தர் விரும்பக்கூடிய அந்த நல்ல மீன்களாக அவருடைய வலையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அவர் விரும்பும் வண்ணமான அந்த மீன்களாகும்னா அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. அல்லது ஆகாத மீன்களாகும்படி மீண்டுமாக தூக்கி எறியப்படணும்னா அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. அதனால சகோதரர் சொல்லும்போது இது எல்லாமே எது வரைக்கும்னா அந்த புறஜாதியாரினுடைய ஆதிக்கம், புறஜாதியினுடைய நிறைவு நமக்கு தெரியும். அப்போ சபையினுடைய நிறைவடைதல் போன ஒரு விஷயமா ஏற்கனவே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த விஷயத்துல நாம் பார்க்கும்போது அன்பானவர்களே, அப்போ இதை புரிந்து கொண்ட நாம கண்டிப்பா தேவன் அந்த திருச்சபை அவரோட இணையிற வரைக்கும் அவருடைய ராஜ்யத்தினுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய பாகத்தை அவர் ஆரம்பிக்க மாட்டார் என்பதை நம்ம புரிந்தவர்களாக இங்க நம்ம கடைசியா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா தேவன் எல்லாவற்றையும் அதன் காரியங்களை செய்யக்கூடிய விஷயங்களை நேர்த்தியா செய்யறவரா இருக்கிறாரு. அப்போ
நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம்தான், நமக்கு என்ன காத்திருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. நாம இந்த ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கிறோம். தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. தேவன் நம் கண்களை கருணையுடன் அவர் மறைக்கக்கூடியவரா இருக்கிறாரு. மேலும் முன்னோக்கி செல்லும் போது நம்முடைய வழியின் ஒவ்வொரு அடியிலும் அவர் புதிய காட்சிகளை நமக்கு வைக்கிறார். பரலோகத்தினுடைய உன்னதமான காரியங்களை முன்னாடி வைக்கிறாரு. அவர் நமக்கு அனுப்பக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் மகிழ்ச்சியும் அது நமக்கு என்னன்னா, இந்த மாம்சத்துல இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இப்படியாக நமக்கு முன்னாடி ஒவ்வொரு படியும் இருக்கு. அப்ப இந்த படியை நாம கடந்து போக வேண்டிய விஷயங்கள் ஒண்ணுதான். அது என்னன்னா, இந்த பூமி அப்படின்ற அந்த மாயையிலிருந்து விலகி பரலோக வெளிச்சத்துல நாம முன்னோக்கி போகணும். மேலும் அவருடைய அந்த அன்பான பின்தொடர்தல் அமைதியின் மூலமா இனிமையா நம்மளை கடந்து போக செய்யும். இதுல நமக்கு தெரியும், அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் வழி நடத்தின அதே தேவன் இன்னைக்கும் நம்மளை அப்படியாகவே வழி நடத்துற, அதை விட ஆச்சரியமா வழி நடத்திட்டு இருக்கிறாரு இந்த வனாந்தர பயணத்துல. அப்போ இந்த ஒரு விஷயத்துல இந்த வலையை கொண்டு மீன் பிடிக்கக்கூடிய வேலையில நம்மளை இணைச்சிருக்கிறாருன்னு சொல்லி உணரும்போது அந்த வேலையை தேவன் விரும்பும் வண்ணமாக நம்ம செஞ்சு நல்ல மீன்களாக நாமும் கடந்து போகவும் நல்ல மீன்களை பிடிக்க உதவி செய்யவும் தேவன் தாண்டி நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.